எபிரேயருடைய புத்தகம் 11:28 வாசிங்க. விசுவாசத்தினாலே முதற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசலையும் நியாயத்தையும் ஆசரித்தான். அப்ப விசுவாசிக்கிறவன் சத்துருவை அழிப்பான். எப்படி? விசுவாசத்துல என்னெல்லாம் இருக்குன்னு இதுவரைக்கும் உனக்கு தெரியல, அதனால தான் நீ விசுவாசிக்காம இருக்கிற. விசுவாசத்தினால் சத்துருக்களை அழிக்க முடியும். விரோதிகள் உண்டு என்று கேட்டால் உண்டு. இந்த பூமியில் வாழ்கிற அத்தனை பேருக்கு விரோதி உண்டு. முக்கியமாய் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்கள், அத்தனை பேரும் விரோதி தான், அத்தனை பேரும் சத்ருவிதான். ஆனால் விசுவாசிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு சத்ருவாக நீ அழிப்பாய். அழிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த கூடாரம் இருக்கிற இடம் ஒரு பாறை இருந்துச்சு. அந்த பாறை பொல்லாத பாறை. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, இதில் வீடு கட்டி நீ 6 மாதம் இருக்க மாட்டப்பா, உன் பிள்ளைகளை நீ கொடுத்துருவ, உனக்கு நாசம் வந்துடும். இந்த ஊர் மொத்தம். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் ஆராதிக்கிற கடவுளை நான் ஆராதிக்கல ஐயா, எனக்கு விசுவாசம் இருக்குது, என் தேவன் என்னை பார்த்து கொள்வார். பிரைசியாசுவா அல்லேலூயா. நான் 6 மாதம் இல்லை, 6 வருஷம் இல்லை, வருடங்கள் கடந்து ஓடிவிட்டது. உண்மை சொல்கிறேன், யாவுடைய நாமத்தில் நான் சமாதானத்தோடு விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவதற்கு இந்த கூடாரம் தான் உண்மை. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த கூடாரம் அப்படிப்பட்ட நன்மை பயக்கும் கூடாரம். நேற்று வரைக்கும் இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு யாவுடைய நாமத்தில் யாவுடைய மனுஷன் இந்த கூடாரத்தில் உட்கார்ற போது அது எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றுகிற தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நீ இருக்கிற கூடாரம் இந்த 2026வது வருஷம் உனக்கு இருக்கிற போராட்டங்கள், உனக்கு இருக்கிற கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், பிசாசு கிரியைகள், சாபங்கள் அத்தனை மாற்ற உன்னால் முடியும். ஆனால் நீ விசுவாசிக்கணும். மாட்ட உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். பிரைசியாசுவா. கழிஞ்ச 1ஆம் தேதி இங்கே ஃபுல்லாக ஆராதனை நடத்திட்டு போனேன். வீட்டில் போய் தூக்கம் வருமானு கேட்டால் தூக்கமே வரல. நான் போனது 5 மணிக்கு, ஆனால் எழும்பி என் வேலையை பார்க்க நினச்சது 6 மணிக்கு. அதுக்கப்புறம் பகலில் தூங்கணுமா இல்லை ராத்திரி தூங்கணுமா இதெல்லாம் யோசிக்கிறது எனக்கு வேலை இல்லை. என் தேவன் என்னை நடத்த வல்லமையுள்ள தேவன். ஆனால் எனக்கு இருக்கிற நோய்க்கு நான் தூங்கித்தான் ஆகணுமா? 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணுமா? அட போயா, நீ சொல்கிறது நான் என்ன கேட்குறது? ஏன்னா என் தேவன் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு 24 மணி நேரம் தூங்கினாலும் தூக்கம் பத்தாது. என்ன பண்றது? ஜெபிமா, ஜெபிக்க பைபிளை எடுத்தா, ஜெபிக்க பேப்பரை எடுத்தா தூங்குவேன், ஆராதனைக்கு வந்தா தூங்குவேன், வீட்டில் போய் பைபிள் வாசிக்கணும்னு சொன்னா தூக்கம் வருது. அப்புறம் எப்படி சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வாய்? எப்படி வருடத்தில் விசுவாசம் வரும்? இந்த வருடத்தினுடைய முதல் செய்தி வேதம் சொல்லுது, பாவத்தையும் பயத்தையும் சத்துருவையும் நீ ஜெயிக்கணும். சமாதானம் சும்மா வந்துருமா? உனக்கு சந்தோஷம் சும்மா வந்துருமா? இல்ல. நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்கும். இன்புட் இல்லாம அவுட்புட் இல்ல. எதையாவது ஒன்றை நீ இழக்கணும், இழக்கிற போது இன்னொன்று உனக்கு தானாக வரும். பிரைசியாசுவா. அதனால தான் சொல்றாரு, சத்துருவை நீ என்ன செய்யணும்னா அழிக்கணும். எனக்கு தெரிஞ்சு தானியேலுடைய புத்தகம், அதுல சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 3 வாலிபர்கள் இருந்தார்கள். 3 வாலிபர்களுக்கு விரோதமாக இல்ல, நாட்டுக்கு விரோதமாக ஒரு சட்டம் உருவானது ராஜாவுடைய கையில் இருந்து. ஏன் என்று சொன்னால், எந்த விதமான தெய்வங்களையும் ஆராதிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, ராஜா நிறுத்திய பொற்சிலையை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. பிரைசியாசுவா. அல்லேலூயா. வீட்டில் போய் தானியேலுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 16 18 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆராதித்துக் கொண்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடியவர்கள் சட்டத்தில் கையெழுத்து இட்டது முதல் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து வந்தார்கள். செய்தி ராஜாவுக்கு போச்சு. ராஜா பார்த்தான், நான் நிறுவின பொற்சிலையை இவர்கள் ஆராதிக்காமல் இவர்களுடைய தேவனை ஆராதிக்கிறார்கள். சட்டம் என்ன? சட்டத்தை மீறுகிறவர்களை நெருப்பில் போட வேண்டும். இப்ப ராஜா சொல்றான், இந்த நெருப்பு பத்தாது, நெருப்பை 7 மடங்கு ஜாஸ்தியாக்கு. எப்படி யோசிக்கிறீங்களா? ராஜா நினைச்சான், என் சட்டத்தை கீழ்ப்படியல நீ அழிஞ்சடா.
இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற, ஜெபம் பண்ற, உன்னை நான் கொன்று வரேன் பாரு அப்படின்னு. இப்ப கைகால் கட்டப்பட்டவர்களாய் தூக்கி கொண்டு போகிற ராணுவ வீரர்கள் நெருப்பின் உஷ்ணத்தால் எரிந்து போனார்கள். யோசிக்கிறீங்களா? ஆனா கைகால் கட்டப்பட்டவன் ஒன்னும் ஆகல, தூக்கி போட்டாங்க, உள்ள போனான். இப்ப ராஜா வந்து பார்க்கறான், செத்துட்டார்களா அப்படின்னு. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிக்க மாட்டார். உள்ள பார்த்தா 3 பேரை போட்ட இடத்துல 4 பேர் நிக்கிறாங்க. இப்பதான் ராஜாவுக்கு கண்ணு திறக்குது, என்னடா நான் 3 பேரை தானே கட்டி தூக்கு போட்டேன், இப்ப 4வது ஆள் தேவகுமாரனுக்கு ஒத்த சாயலோட ஒரு ஆள் நிக்கிறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஐயடா சாவு வரலையே இவனுக்கு, சரி வாசலை திறந்து ஆளை வெளியில எடு. இப்ப வெளியில வந்துட்டானுங்க. எப்படி? ஆராதித்த நிமித்தமாய், விசுவாசத்த நிமித்தமாய் அக்கினி ஜோலையிலிருந்து 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்கினி ஜோலையிலிருந்து என் தேவன் விசுவாசத்திற்கான பலனை கொடுத்தார் அல்லவா, உனக்கு ஏன் தரல? இது போல ஒரு நாள் தானியேல் மேல் ராஜாவுக்கு பயங்கர பாசம். ஆனா தேசாதிபதிகள் தானியேலின் மேல் குற்றச்சாட்டுபடியாய் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். திடீர் வந்த சின்ன பையன் ராஜாவுக்கு முக்கியமான ஆளாயிட்டானே அப்படி. இப்ப தானியேலுக்கு ஒரு தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த தண்டனை போது ராஜாவுக்கு மனதில்லை, தானியேலுக்கு தண்டனை கொடுக்க மனதில்லை. ஆனால் சட்டத்தின்படியாய் தானியேல் போய் சொல்றாரு, ராஜா நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிப்பார், ஆனா என்ன செய்யுது, நான் சட்டத்தை ஏற்றி தானே ஆகணும். சரி இவனை சிங்கக்கவியில் கொண்டு போடுங்க. இப்ப சிங்கக்கவியில போடுற நேரம் சொல்லி அனுப்புறார் ராஜா, கொஞ்சம் யோசித்துடுங்க, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். எப்படி புரியல விசுவாசம் பண்ண என்னன்ட்டு. இவன் வாய் திறந்து கூட பேசல. சிங்கத்தை கண்டவன் வாய் திறந்து போசிங்க, பக்கத்தில் ஒரு நாய் வந்தா போனாயே போனாயே போனாயே, அது கடிக்கிற வரைக்கும் போனாயே என்றுவோம். ஆனா அவன் சிங்கத்தை பார்த்தவன் வாயை மூடி முழங்கால் முடக்கி தேவனை நோக்கி பார்த்தான். அது அவனுடைய விசுவாசம். விசுவாசத்தினுடைய ஊடாய் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார். வந்து கத்துறான் ராஜா, காலையில் வந்து கத்துறான், என்ன தானியேலே நீ ஆராதித்த தேவன் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரா? அவன் அங்கேருந்து சொல்றான், ராஜாவே நான் இருக்கிறேன் போ. உங்களுக்கு என்ன நடந்து தெரியுமா? ராஜா மதம் மாறிட்டான், மனம் மாறிட்டான். ராஜா இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். 1 நிமித்தம் என்ன நடக்குது இந்த வருஷத்துல? 1 நிமித்தம் எத்தனை பேரை கொண்டு வருவ? இந்த வருஷம் எத்தனை பேரை சத்தியமான நீ மாற்றுவ? உன்னால முடியும்? விசுவாசம் இல்லாத நீ என்ன பண்ணிட போற? ஆமென். யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நீ சத்துருவை ஜெயிக்கணும். உனக்கு விரோதமாக பிசாசானவன் சத்துருவாய் இருக்கிறான். நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள் சத்துருவாய் இருக்கிறார்கள். ஒருவேளை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு உன்னிடத்தில் பயங்கரமான கிரியை செய்யலாம், உடல்நிலை ஒத்து வராமல் இருக்கலாம். அத்தனை சத்துருக்களையும் எப்படி ஜெயிக்க போகிறாய்? ஒன்னே ஒன்று, விசுவாசம், அவ்வளவுதான். இது வேதம், இதுதான் சத்தியம். சத்தியத்தினோட ஊடாய் நீ கடந்து போகவில்லை என்று சொன்னால் மரண கண்ணிகள் உண்மையில் கடந்து வரும். ஆனால் நீ மரணமாகி அந்த கண்ணியை தெரித்தறியணும். முடியுமா? அது விசுவாசத்தினுடைய ஊடாகத்தான் வரும். செய்ய மாட்டேங்கிறே, ஏன்னா பிசாசுனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இருக்கிற. விசுவாசம் வரமாட்டேங்குது. விசுவாசம் வந்தாதானே ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப சத்துருவிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். உன்னுடைய எதிராளியாகிய சத்துருவை ஜெயிக்க நீ விசுவாசத்துக்குள் கடந்து போக.